தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மற்றும் நடிகர் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் விவாகரத்து கேட்டு குடும்ப நல நீதிமன்றத்தை நாடியிருக்கின்றார். இரண்டாவது செய்தியாக ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்திருக்கின்றார். இது குறித்தான விரிவான காணொலியாக இந்த காணொலி இருக்கப் போகின்றது. நீங்கள் நமது வலைவலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். முதலாவதாக நடிகர் மற்றும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. 27 ஆண்டுகளாக திருமண வாழ்க்கையில் பிறகு இந்த முடிவை அவர் எடுத்திருக்கின்றார். இந்த விவகாரத்தில் வழக்கின் முக்கிய விவரங்கள் உங்களுக்காக. விவகாரத்துக்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து பார்ப்போம். சங்கீதா தாக்கல் செய்துள்ள 15 பக்க மனுவில் விஜய் ஒரு நடிகையுடன் திருமணத்தை தாண்டிய உறவில் இருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கின்றார். 2021ஆம் ஆண்டிலேயே இது குறித்து தனக்கு தெரிய வந்ததாகவும் விஜய் அதை சரி செய்வதாக உறுதியளித்தும் அந்த உறவு தொடர்ந்ததால் தனக்கு மன உளைச்சலை ஏற்பட்டதாக அந்த மனுவில் குறிப்பிட்டிருப்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கிய செய்தியாக இருக்கின்றது. பிரிந்து வாழ்தல். தம்பதியினர் கடந்த 2 ஆண்டுகளாக பிரிந்து வாழ்ந்து வருவது மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. கோரிக்கைகள். சங்கீதா தனது மனுவில் நிரந்தர ஜீவனாம்சம், அவர்கள் வசித்து வந்த நீலாங்கரை வீட்டில் தங்குவதற்கான உரிமை மற்றும் குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இரகசிய விசாரணை ஆகியவற்றை தந்துள்ளதாக கூறப்படுகின்றது. நீதிமன்ற விசாரணை. இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை வரும் ஏப்ரல் 20, 2026 அன்று நடைபெற உள்ளது. அன்று விஜய் நேரில் சென்று ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுவரை விஜய் தரப்பிலிருந்தோ அல்லது சங்கீதா தரப்பிலிருந்தோ அதிகாரப்பூர்வமான பொது அறிக்கைகள் எதுவும் மக்கள் மத்தியில் வெளியிடப்படவில்லை என்பதுதான் மிக முக்கிய செய்தியாக இருக்கின்றது. சரி, விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பதால் 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த விவகாரம் எந்த அளவிற்கு பாதிப்பை உள்ளாக்கும் என்பது குறித்து ஒரு சிறிய கருத்து. வாக்காளர் மனநிலை என்ன என்பது குறித்து பார்க்கலாம். தமிழக அரசியலில் குடும்ப பிம்பம் மிக முக்கியமானது. குறிப்பாக பெண் வாக்காளர்கள் மத்தியில் விஜய்க்கு இருக்கும் நற்பெயர் இந்த விவகாரத்து வழக்கினால் பாதிக்கப்படலாம் என சிலர் கருதுகின்றனர். சங்கீதா தனது மனுவில் விஜயின் திருமணம் மீறிய உறவு மற்றும் மன உளைச்சல் குறித்து வெளியிட்டிருப்பதாக எதிரணியினர் பிரச்சாரம் ஆயுதமாக இதை மாற்றுவார்கள் என்ற வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்க்கட்சியின் விமர்சனங்கள். ஏற்கனவே சில அரசியல் தலைவர்கள் விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து விமர்சனங்கள் முன்வைத்து தொடங்கியுள்ளனர். தேர்தல் நேரத்தில் இத்தகைய தனிப்பட்ட புகார்கள் அவர் மீதான நம்பகத்தன்மையை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தன்னம்பிக்கை மற்றும் கவனம். ஏப்ரல் 20, 2026 அன்று விஜய் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. இது தேர்தல் நெருங்கும் சமயம் என்பதால் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டிய நேரத்தில் அவர் சட்ட போராட்டங்களில் கவனம் செலுத்த வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். இளைஞர்களின் ஆதரவு இதற்கு பிறகு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். விஜயின் பெரும் பலமாக இருப்பது இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்கள். இத்தகைய தனிப்பட்ட விவரங்களை விட அவரது கொள்கைகளுக்கு, ஜனநாயகன் போன்ற அரசியல் படங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் தரலாம் என்று ஒரு தரப்போ எதிர்பார்க்கின்றது. கட்சியின் உறுதி. தமிழக வெற்றி கழகம் இந்த விவகாரத்தை அவரது தனிப்பட்ட விஷயமாக கடந்து செல்ல முயல்கிறது. இதுவரை கட்சியின் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ மறுப்பு எதுவும் வரவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தொடர்ச்சியாக இதை குறித்தான தகவல்கள் வேறு ஏதேனும் வந்தால் அடுத்தடுத்த காணொளிகளில் பார்க்கலாம். அடுத்ததாக ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்தது குறித்தான மிக முக்கிய செய்தியை தான் காணவிருக்கின்றோம். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், ஓபிஎஸ் என்று அழைக்கப்படக்கூடிய இவர் பிப்ரவரி 27, 2026 அன்று அதிகாரப்பூர்வமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் திமுகவில் இணைந்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் இந்த இணைப்பு நடைபெற்றது. இது குறித்து முக்கிய விவரங்கள் இதோ. இணைப்பு நிகழ்வு. ஓபிஎஸ் அவர்களுடன் அவரது மகன் ரவீந்திரகுமார் மற்றும் உசிலம்பட்டி எம்பி ஐயப்பன் ஆகியோர் திமுகவில் இணைந்தார்கள். ஓபிஎஸ்ஸின் கருத்து. எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் சர்வாதிகார தன்மையுடன் இருப்பதாகவும் குற்றம் சாட்டி அவர் திராவிட இயக்கத்தை பாதுகாக்கவே திமுகவில் இணைந்ததாக தெரிவித்தார். தன்னை ஒரு சாதாரண தொண்டராக கருதி கட்சிக்காக பணியாற்றப் போவதாக அவர் கூறியிருக்கின்றது குறிப்பிடத்தக்கது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே இந்த அதிரடி மாற்றம் நிகழ்ந்துள்ளது. ஓபிஎஸ் தேனி மாவட்டம் போடியநாயக்கனூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசியல் முக்கியத்துவம். அதிமுக 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒரு மூத்த தலைவர் அதன் பரம எதிரியான திமுகவில் இணைந்தது தமிழக அரசியலில் பெரும் திருப்பமாக கருதப்படுகின்றது. தென் மாவட்டங்களில் திமுகவின் பலத்தை அதிகரிக்க இது உதவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதிமுகவின் எதிர்வினை. ஓபிஎஸ் திமுகவில் இணைந்ததை அதிமுக கடுமையாக விமர்சித்திருக்கின்றது. அவர் ஒரு துரோகி என்றும் அவரது விலகலால் அதிமுக எந்த பாதிப்பும் இல்லை என்றும் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
இதுபோன்ற முக்கிய அப்டேட்டுகளுடன் உங்களை மீண்டும் ஒரு முறை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.